நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் அன்று கண்ணீர் சிந்தி விதைத்த சிற்பிகள் மண்ணில் மனிதம் மலரச் செய்தாரே. நம் சமுதாயத்தை செதுக்கிய தெய்வ சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். கிறிஸ்துவுக்குள் அன்பான என் நண்பர்களே, சமுதாய சிற்பிகள் என்ற ஒரு புதிய தொடரை இன்றைய நாளிலே நாம் கிறிஸ்துவ வரலாற்று சங்கத்தின் சார்பாக தொடங்க இருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த நிகழ்வின் மூலமாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அயல்நாடுகளிலிருந்து வந்து சேவை செய்த ஊழியர்கள் அன்றி உள்ளூர்லேயும் சேவை செய்த பல அன்பர்கள் இருக்கிறார்கள். மிஷனரிமார்கள், அருள் தொண்டர்கள், திருப்பணியாளர்கள், திருச்சபை சுவிசேஷகர்கள், உபதேசியார்கள் என்று பல விதங்களில் இருக்கிறார்கள். அவர்களை குறித்துதான ஒரு வரலாற்று நிகழ்வுகளை நாம் இந்த நிகழ்வின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் முதல் நிகழ்வாக ரெவரண்ட் டாக்டர் பெர்னார்ட் ஸ்மிட் என்று சொல்லக்கூடிய அருள் முனைவர் பெர்னார்ட் ஸ்மிட் அவர்களை குறித்து நாம் சிந்திக்கலாம். இவர் ஒரு பெரிய அருள்பணியாளர் அல்லது மிஷனரி, பெரிய கல்வியாளர், கல்வி கற்றுக் கொடுப்பதில் மிக தேர்ச்சி பெற்றவர், மானிடவியல் அறிஞர், மொழியியல் அறிஞர், தாவரவியல் ஆய்வாளர், நிர்வாகவியல் நிபுணர் என்று பன்முகம் கொண்டவர் அருள் திரு அறிவர் பெர்னார்ட் ஸ்மிட் அவர்கள். பெர்னார்ட் ஸ்மிட் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் 1788 பிறந்தார். இவர் தம்முடைய தொடக்க கல்வியை தம்முடைய கிராமத்தில் முடித்துவிட்டு தன்னுடைய அண்ணனோடு கூட சேர்ந்து சர்ச் மிஷன் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய சிஎம்எஸ்ஸில் இணைந்து பணியாற்றும்படி இந்தியா வந்து சேர்ந்து அண்ணனும் தம்பியுமாக அண்ணன் பாம்பேயிலையும் சகோதரராகிய பெர்னார்ட் ஸ்மிட் அவர்கள் தென்னிந்தியாவிலையும் பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சமுதாயத்தை செதுக்கி இருக்கிறார்கள். இவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை தான் இந்த நிகழ்வின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பெர்னார்ட் ஸ்மிட் அவர்கள் தன் சகோதரனோடு கூட ஜெர்மன் நாட்டிலிருந்து இங்கிலாந்திற்கு சென்று இங்கிலாந்திலே அருள்பொழிவு பெற்று 1820 சென்னை வந்து சேருகிறார். சென்னை வந்து சேரும் பொழுது சென்னையின் சிஎம்எஸ் சங்கத்தின் கிளை இருந்தது. அங்கே அவர் வந்து சேர்ந்த பொழுது சிடி ரேனியஸ் ஐயர் அவர்கள் திருநெல்வேலியினுடைய அப்போஸ்தலர் என்று சிறப்பு பெறுகிறதான ரேனியஸ் ஐயர் அவர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட கொஞ்ச காலம் ஊழியம் செய்துவிட்ட பிறகு அங்கே பல பள்ளிகளை நிறுவினார்கள். பள்ளிகளை நிறுவி நல்ல ஊழிய பணி செய்துவிட்டு அங்கிருந்து இவர்கள் இருவரும் திருநெல்வேலி பகுதிக்கு வருகிறார்கள். முதலாவது ஜூலை மாதத்தில் ரேனியஸ் அவர்களும்
பிறகு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அருள் திரு பெர்னார்ட் ஸ்மிட் அவர்களும் திருநெல்வேலி வந்து சேர்கிறார்கள். திருநெல்வேலியிலிருந்து இவர்கள் செய்த வேலைகள் அளவிட முடியாதவர்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் முன்னதாக சொன்னது போல அருள் திரு ஸ்மிட் அவர்களை பற்றி நமக்கு அவ்வளவாக தெரியாது. நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ரேனியஸ் ஐயர் அவர்களை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு இவரை பற்றி தெரியாது. அதனாலே தான் இன்றைக்கு முதல் நிகழ்வாக அவரோடு இணைந்து பணி செய்துதானே இந்த மனிதரை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் முன்னதாக சொன்னது போல இவர் ஏற்கனவே ஒரு நல்ல கல்வியாளர். அதனால் இவர் தமிழ் மொழியை கசடர கற்று தேர்ந்தார். மிக சிறந்த மொழியிலே பேசவும் அதே போல் எழுதவும் படிக்கவும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் தக்கதாக அவர் தமிழ் மொழியிலே கல்வியில் தேர்ச்சி பெற்றிருந்தார், புலமை பெற்றிருந்தார். மிக சிறந்த தமிழ் மொழி வல்லுனர் என்று நான் இவரை குறித்து சொல்ல விரும்புகிறேன். நான் முன்னதாக சொன்னது போல ஸ்மிட் சகோதரர்கள் சென்னைக்கு 1815 ஆண்டு வந்து சேர்கிறார்கள். அங்கு வந்து சேர்ந்து இவர்கள் சென்னையிலே கொஞ்ச நாட்கள் ரேனியஸ் ஐயர் அவர்களோடு கூட பணியாற்றி பல பள்ளிகளை நிறுவினார்கள். இவர்கள் நிறுவன 2வது பள்ளிக்கூடம் இங்கிலீஷ் ஸ்கூல் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கில வழி பாடத்தை நான் நினைக்கிற அளவுக்கு முதலில் சென்னையிலே தொடங்கினவர்கள் இவர்கள் பொதுமக்களுக்காக. இவர்கள் இருவரும் பல பகுதிகளிலே ஊழியம் செய்துவிட்டு பிறகு திருநெல்வேலி பகுதியிலே வந்து ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். திருநெல்வேலி அந்த நாட்களில் 20லிருந்து 25ஆவது ஆண்டுக்குள்ளாக நல்ல கிறிஸ்துவ வளர்ச்சி பெற்றது. கிறிஸ்துவ மக்கள் பெருகினார்கள். 1825ஆவது ஆண்டில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கின்படி சுமார் 514 குடும்பங்கள், 4300 தனிநபர்கள் 89 கிராமங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் மாத்திரம். இந்த கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த இந்த 89 கிராமங்களை இவர்கள் 13 வட்டங்களாக பிரித்து அவைகளை உபதேசியார்களுடைய கையிலே கொடுத்து அவர்களுடைய கண்காணிப்பில் வைத்திருந்தார்கள். இவர்கள் செய்த இந்த ஊழியத்தின் பலனாக 1829ஆவது ஆண்டு திருநெல்வேலி ஒருங்கிணைந்த திருநெல்வேலியாக இருந்தது. தூத்துக்குடி, விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, திருவல்லிப்புதூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது. இன்றைக்கு பிரிந்தது போல் அன்றைக்கு பிரிந்திருக்கவில்லை. இன்றைக்கு தனித்தனி மாவட்டங்களாக பிரிந்திருக்கின்றன. இந்த மாவட்டங்கள் எல்லாம் இணைந்து ஒரே திருநெல்வேலியாக இருந்த அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இவர்கள் கிறிஸ்துவர்களை 3 சேகரங்களாக, போதக சேகரங்களாக பிரித்திருந்தார்கள். முறையே பாளையங்கோட்டை, சாத்தான்குளம், டோனாவூர் என்று 3ஆக பிரித்திருந்தார்கள். இன்றைக்கு பாளையங்கோட்டை பகுதியில் கிறிஸ்துவம் வளர்ந்திருக்கிறது, சாத்தான்குளம் பகுதியில் கிறிஸ்துவம் வளர்ந்திருக்கிறது, டோனாவூர் பகுதியில் கிறிஸ்துவம் வளர்ந்திருக்கிறது நமக்கு தெரியும். அதற்கு அடிப்படையில் வித்திட்டவர்கள் ரேனியஸ் ஐயர் அவர்களும் ஸ்மிட் அவர்களும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்களோடு கூட விங்க்லர் என்ற ஒரு தேவனுடைய மனிதரும் உடனிருந்து பணியாற்றினார். திருநெல்வேலி மண்டலமானது இன்றைக்கு மண்டலம் என்று நாம் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 2000 கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்திருக்கின்றன. அந்த 2000 கிறிஸ்தவ குடும்பங்களில் 7500 கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 244 கிராமங்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த கிராமங்களில் 62 பள்ளிகள் செயல்பட்டன. இந்த 62 பள்ளிகளிலே 1300 மாணவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். 1830ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு பெர்னார்ட் ஸ்மிட் அவர்கள் மாணவர்களுக்கென்று
உலக சரித்திர மாலை என்ற உலக சரித்திர புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார். அதை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார். பெர்னார்ட் ஸ்மிட் அவர்கள் திடீரென்று ஏற்பட்ட உடல்நல குறைவின் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனாலே அவர் நீலகிரி மாவட்டத்திற்கு சென்று நீலகிரி மாவட்டத்தில் அவர் பணியாற்றினார். ஆகவே நான் இங்கே அவர் நீலகிரி மாவட்டத்தில் பணியாற்றினதை குறித்து தான் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். அவர் இங்கே 3 சேகரங்களாக பிரித்த போது சாத்தான் குளத்தை தலைமையாய் கொண்டு பெர்னார்ட் ஸ்மிட் அந்த பகுதியில் நடந்த ஊழியங்களை அவர் பொறுப்பெடுத்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் இவர் திருநெல்வேலியிலிருந்து உடல்நல காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு வர வேண்டியிருந்தது. ஆகவே இவர் 1830 ஆண்டு முதல் 1836 ஆண்டு வரைக்கும் உள்ள அந்த 6 ஆண்டுகள் நீலகிரி மாவட்டத்தில் தங்கி 3 பள்ளிக்கூடங்களை நிறுவினார். அந்த 3 பள்ளிக்கூடங்களும் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த நாட்களில் நீலகிரியில் பள்ளிகளே இல்லை என்று சொல்வதற்கில்லை. அங்கே ஆங்கிலேயர்களுக்கான ஒரு ஐரோப்பிய இலக்கணப் பள்ளி CMS கிராமர் ஸ்கூல் இருந்தது. ஆனால் சாதாரண மக்களுக்காக பள்ளிக்கூடங்கள் இருக்கவில்லை. இவர் அருள் திரு கூப்பர் என்பவருடைய தலைமையில் அந்த பகுதிகளிலே பள்ளிக்கூடங்களை நிறுவினார். அது மாத்திரமல்ல, நீலகிரியிலே கிட்டத்தட்ட 20 ஆதிவாசிகள் அல்லது பழங்குடியினர் இருந்தார்கள். அவர்களிலே முக்கியமான ஒருவர் தோடர்கள் என்று சொல்லக்கூடிய தொதவர்கள். அவர்கள் மத்தியில் இவர் அதிகமாய் பணி ஆற்றினார். அந்த பணி நிமித்தமாக அவர்களுக்கென்று ஒரு இலக்கண நூலை தயாரித்து கொடுத்திருக்கிறார். இவர்தான் முதலாக அந்த மொழியில் இலக்கண நூலை தயாரித்து கொடுத்தவர். கிட்டத்தட்ட 400 வார்த்தைகள் அடங்கின ஒரு சொல் பட்டியலையும் தயாரித்திருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு தகவல். இவர்தான் முதலாக இந்த தொதவா மொழி என்ற தோடா மொழி, தோடா என்பது ஆங்கிலம், தொதவா என்பது தான் பொதுவான மொழி பெயர். அந்த மொழியை திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது என்று நிரூபித்து காட்டினார். இவர் 3 பள்ளிகளையும் 2 ஆலயங்களையும் நீலகிரி மாவட்டத்தில் நிறுவினார் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து. இவர்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த தொதவர்கள் என்று சொல்லக்கூடிய தோழர்கள் மத்தியில் நற்செய்தியும் கொண்டு போனார். ஆனால் அது பெரிய அளவில் ஈடுபடவில்லை. இருப்பினும் அவள் மொழியிலே அவர் செய்த அந்த ஆய்வுகள் மிக மிக முக்கியமானது. இவரை பின்பற்றி தான் மற்ற அருளாளர்களான மெட்ஸ், ஜியு போப், கால்டுவெல் ஆகியோர் இந்த மொழியை ஆய்வு செய்து இந்த மொழியை திராவிட மொழி என்று அந்த குடும்பத்தை சார்ந்தது என்று நிரூபித்திருக்கிறார்கள். எனவே நான் அருள் பெர்னார்ட் ஸ்மிட் அவர்களை தொதவ மொழியின் ஆய்வு தந்தை என்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு பலர் அந்த மொழியை குறித்தும் அந்த மக்களை குறித்தும் ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வுகளுக்கெல்லாம் இவர்தான் முதன்மையானவராக இருந்தார் என்பது இங்கே நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். இவர் திடீரென்று உடல் சுகவீனமானதினால் தன்னுடைய குடும்பத்தோடு கூட ஜெர்மன் நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அங்கு போகும்பொழுது ஒரு வழியிலேயே தன்னுடைய பிள்ளைகள் 3 பேரை ஒருவர் பின் ஒருவராக மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் அவர் தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றினார். ஜெர்மன் சென்று திரும்ப இந்தியா வந்து இந்தியாவிலே 1845 ஆண்டு நீலகிரியில் மீண்டும் தன்னுடைய வேலையை தொடங்கினார். அந்த நாட்களில் நீலகிரியிலே மிக சொற்பமான தமிழ் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். சுமார் 120 பேர் தான் இருந்தார்கள். இந்த 120 பேரை அவர் மிக கவனமாக கண்காணித்து அவர்களை ஆண்டவருடைய சத்தியத்தில் நிலைநிறுத்தினார். இவர்
கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கும் இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் முக்கியத்துவம் இல்லாத தரையிலே படருகின்ற கொடிகளையும் கூட ஆய்வு செய்திருக்கிறார். இவருடைய ஆய்வு இன்றைக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருந்தது. தாவரங்களை குறித்து அவர் செய்த ஆய்வுகள் குறிப்பான 3 ஆய்வுகள். அந்த ஆய்வுகளுக்காகவே அவருக்கு நிறைஞர் பட்டம் அல்லது முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது, டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. அவருடைய முதல் புத்தகம் நீலகிரி பெரணி என்ற பட்டியல், எ லிஸ்ட் ஆஃப் நீலகிரி ஃபர்ன்ஸ் என்று சொல்வார்கள். அதே போல் நீலகிரியின் பாசுகளின் பட்டியல், எ லிஸ்ட் ஆஃப் நீலகிரி மூசிஸ் என்ற புத்தகம். இந்த 2 புத்தகங்கள் இன்றைக்கும் தாவரவியல் வல்லுநர்களால் போற்றப்படுகிறதாக காணப்படுகிறது. இது மாத்திரமல்ல, இவர் தமிழ் தலித்துகள் மத்தியிலே செய்த பணி அளப்பரியது. ஆகவே இவருடைய காலத்தில் அநேக தலித்துகள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த நாட்களில் பஞ்சம் பிழைக்க தான் அநேகர் நீலகிரி மலைக்கு வந்தார்கள். யாரும் கிறிஸ்தவர்களாக வரவில்லை. அநேகர் பஞ்சம் பிழைக்க உயிர் வாழ்ந்தால் போதும் என்ற நிலையில் பஞ்சத்துக்கு தப்பும்படி வந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இவர்கள் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக பலர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அதனால் அவர்களுக்கு நாம் மிக மிக கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களில் பாதிக்கு மேல் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த அருமையான தேவ ஊழியரை பற்றி அந்த நாட்களிலே இவருக்கு பிடிக்காதவர்கள் இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாமல் வேறு ஏதேதோ வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டினார்கள். இருந்தாலும் அதெல்லாவற்றையும் மேற்கொண்டு சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்காக இறுதி வரை உழைத்தார். ஆயர் அவர்கள் 1857 ஆண்டு வயது மூப்பின் காரணமாக உடல்நலம் குன்றி கள்ளிக்கோட்டை என்று சொல்லக்கூடிய கேளிக்கட், கோழிக்கோடு என்று சொல்லக்கூடிய கேளிக்கட்டில் காலமானார். இவருடைய சமாதி அங்கே இன்றைக்கும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் வருகையில் அவர் கள்ளிக்கோட்டையிலிருந்து முதலாவது எழுந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவர் உயிருள்ள ஒரு ஜீவ சாட்சியாக வாழ்ந்தார் என்று நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். ஆக இப்படிப்பட்ட இந்த நல்ல தேவ மனிதனுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரெவரண்ட் டாக்டர் பெர்னார்ட் ஸ்மித் அவர்கள் சாதனையாளர், சமுதாயத்தை சீர்திருத்தினவர்கள். தலித் கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் தோழர்கள் மத்தியிலேயும் பொதுவாக இருந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் இவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்த 2வது நிகழ்வில் நாம் சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. கடல் கடந்து வந்தார்கள்,
கர்த்தர் அன்புக்காக உடல் பொருளாவி தந்தாரூர் செழிக்கவே. அறியாமை இருள் நீக்கி அறிவொளி ஏற்றினார். அழியாத சரித்திரம் தியாகத்தால் மாற்றினார். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள், சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். கடல் கடந்து வந்தார்கள் கர்த்தர் அன்புக்காக உடல் பொருள் நாவி தந்தாரூர் செழிக்கவே. அறியாமை இருள் நீக்கி அறிவொளி ஏற்றினார். அழியாத சரித்திரம் தியாகத்தால் மாற்றினார். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள், சமுதாய